ஹாய் கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நான் கொடுத்த இன்ட்ராடே லெவல். ஸோ இதை வந்து உடச்சிட்டு மேலே என்ன மார்க்கெட்டிங் இருந்தது, இதை உடச்சிட்டு மேலே போனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப் ட்ரெண்ட் போகணுன்னு. அதே மாதிரி காலையில் ஓப்பன் பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் ஓப்பன் பண்ணால். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மேலே கேண்டில் க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ க்ளோஸ் பண்ணதுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி போயிருக்குன்னு பாருங்கள். அண்டு இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ப்ளஸ் சப்போர்ட் ஏரியான்றதுனால கொஞ்சம் கன்சல்டேஷன் எடுத்துட்டு மேலே கிளியர் ஷேடாக வந்து அப் ட்ரெண்ட் கொடுத்துருக்கோம். ஓகே, ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் இந்த ட்ரெண்ட் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் பண்ணி மறுபடியும் ரீட்ரெஸ்ட் பண்ணால் புட் சைடு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல என்ட்ரி. அதேமாதிரி கால் சைடு என்னடி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பில் பிரேக் புதுசாக ட்ரை பண்ணதில் எவ்வளோ அழகாக வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். 1 கன்சனாக பாருங்கள். 2 பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ட் ஆகிருக்குன்னு தெரியும். அது போக நான் வந்து பார்த்திங்கன்னா லைவ் வேறு வந்திருந்தேன். லைவ்லேயும் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்கல்பிங்க்கு டைம் கொடுத்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து அப்போ விட்டாச்சு. பேசிக்கலாக பார்த்தோம்னா நமக்கு மார்க்கெட்டை பற்றி கொஞ்சமான தெரிஞ்சிருக்கணும். அப்போ பிளைண்டாக போயிட்டு அவங்க தான் நல்லதுக்காக வந்து சொல்கிறாங்கன்னா கூட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலேஜ் இருக்கணும். பிளைண்டாக யார் சொல்கிறதையும் போய்ட்டு வந்து நம்ம வந்து பண்ணவே கூடாது. நம்ம நாலேஜை வந்து பில்ட் பண்ணி என்ன பண்ணணும், அதை வந்து நான் வந்து தெளிவாக சொல்லிக்கிறேன். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணி அதை கற்றுட்டு தான் நம்ம போயணும். வேறு வழியே கிடையாது. ஏன்னா எடுத்த உடனே யாரும் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் எழுதுறதில்ல. நம்ம 1ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் வரையும் போனோம், படித்தோம். அதுக்கப்புறமா தான் பப்ளிக் எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறம் +2, அதுக்கப்புறம் டிகிரி, அதுக்கப்புறம் தான் வேலை. சில பேர் 10வது முடிச்சிட்டும் வேலைக்கு போவாங்க, +2 முடிச்சுட்டு வேலைக்கு போவாங்க. ஸோ டிகிரி முடிச்சுட்டு வேலைக்கு போவாங்க. ஸோ இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து மனுஷனுடைய நடைமுறையே இருக்குது. இது எதுக்கு சொல்கிறேன்னா, நேற்று ஒருத்தர் வந்து நமக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணார். சார் இந்த மாதிரி கொஞ்சம் லாஸ் ஆகிட்டேன், இந்த மாதிரி கொஞ்சம் வந்து இதாக இருக்குன்னுட்டு. ஸோ தப்பு இல்லை, எல்லாருக்கும் வர்றது தான். ஏன்னா எனக்கும் வந்திருக்கு. நானும் வந்து பார்த்தீங்கன்னா பல லட்சம் லாஸ் பண்ணி தான் நம்ம எது பண்ணாலும் ஒரே மார்க்கெட்டில் ஒரே ட்ரேட் பண்ணணுன்ட்டு நான் வந்து பண்ணேன். அவருக்கு சில இது கொடுத்தேன். ஸோ அவர் இன்னிலேருந்து ஃபாலோ பண்ணுவார்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. புது புது விஷயங்கள் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டீம் 2 ஒருத்தனைன்றதுனால ஒன்றும் பண்ண முடியல. டீமில் இன்னும் கொஞ்சம் ப்ராசஸ் கொஞ்சம் பண்ணணும். ஸோ அது இல்லாமல் ப்ராப்பராக பேசிக்கலான ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அது வேணுமா நான் வந்துட்டு கமெண்ட்டில் வந்து